வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரி ஒர்க்கில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் சிங்கிள் லேயர், டபுள் லேயர், வேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 2 வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. இதில் வந்து பார்ட் 1 வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா வாட்ச் பண்ணிட்டு இந்த பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் சர்க்குலர் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கிள் டைப்பில் இருக்கும். அதனால் நான் இங்கே 2 சர்க்கிள் வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 2 வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 சின்ன மிரர் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் அந்த சர்க்குலருக்கு வந்து நடுவில் சென்டரில் வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிக்ரில் கம் யூஸ் பண்ணி நான் இந்த மிரர் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு சர்க்குலர் போட்டிருக்கேன் இல்லையா, அதுலேயும் சென்டரில் இந்த மிரர் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ட்ரை பண்ண விட்டுறணும். 10 மினிட்ஸ் ட்ரை பண்ண பிறகு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டின்னா மிரர் வந்து தனியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த பர்பிள் கலரில் வந்துட்டு நான் அந்த த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேம் ஒர்க் பண்ணுறது தான். இப்போது சில்க் த்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா சில்க் த்ரெட், அப்புறம் அதே சில்க் த்ரெட் கலரில் வந்துட்டு பாபி பின்ஸில் வந்துட்டு சுற்றி வச்சுக்கணும். ஸோ அந்த பாபி பின்ஸில் சுற்றின அந்த த்ரெட் ப்ளஸ் அந்த சில்க் த்ரெட் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒன்றா நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து பார்த்தோன்னா நான் அவுட்டர் கார்னர்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போலேயே வந்துட்டு நாட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு ஒரு பேசிக் செயின் ஸ்டிச். அந்த பேசிக் செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த பேசிக் செயின் ஸ்டிச் வந்துட்டு அவுறாமல் இருக்கணுங்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்கு இல்லையா, அதாவது அவுட்டர் ரிங்லேருந்து இன்னர் ரிங்க்கு வந்து நம்ம வரணும். ஸோ அப்படி இன்னர் ரிங்கில் வந்துட்டு நம்ம அந்த த்ரெட் எடுத்ததை பின்னாடி பேக்வேர்டாக நம்ம இழுக்கும்போது நமக்கு இப்படி ஒரு ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அது வந்து அவுறாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம் பக்கத்துலேயே. ஸோ இது வந்து ஒரு இது முடியுது இல்லையா. ஸோ இதே மாதிரியே அடுத்ததாக ஒரு பேசிக்கான செயின் ஸ்டிச்சு. அந்த பேசிக் செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அந்த ஸ்டிச் அவுறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அதுக்கு பிறகு அவுட்டர் ரிங்கில் இருந்துட்டு இன்னர் ரிங்க்கு வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து த்ரெட்டை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ இன்னர் ரிங் வந்துட்டு அந்த த்ரெட்டை வந்து இப்போ நம்ம எடுக்கணும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து அங்கேயே நாட் போடாமல் பேக்வேர்டாக நம்ம இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த மாதிரி பார்டர்லேயும் வந்துட்டு சென்டர்லேயும் வந்து நமக்கு ஒரு ஸ்டிச் வந்து விழுகும். ஸோ இது வந்துட்டு சர்க்குலர் பட்டன் ஹோல்னு சொல்லலாம். இது அவுட்டர்லேருந்து இன்னர் போகுது. இந்த சர்க்குலர் பட்டன் ஹோலுக்கு வந்து மெயின் ஃபார்முலாவே வந்துட்டு ஒரு பேசிக் செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அது அவுறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா அவுட்டர் ரிங்கர்லேருந்து இன்னர் ரிங்கர் வந்து வரத்துக்கு ஒரு ஸ்டிச் வந்துட்டு போடணும். பட் அங்கே வந்துட்டு சின்ன ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக அங்கேருந்து பேக்வேர்டாக இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி லாக் ஆன பிறகு அது வந்து அவுறாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டிச், அந்த ஸ்டிச்சுக்கு அப்புறமா வந்துட்டு அடுத்து அதே மாதிரியே வந்துட்டு ஒரு பேசிக் செயின் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இழுத்து போடுங்க, அப்போ தான் நல்லா நீட்டாக வரும். அடுத்து அதே மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து நான் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் அவுட்புட். அடுத்து வந்துட்டு இன்னொரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் டார்க் க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் பாபின்லேயும் சுற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்துட்டு ஒன்றா சேர்த்து நாட் போட்டும் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவுட் சைடில் இருந்துட்டு இன்சைட் போனோம். ஸோ இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி
வெளியிலேருந்து உள்ளே போனோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது உள்ளே இருந்துட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இன்னர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னர் ரிங்லேருந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே எப்பயும் போலேயே வந்துட்டு அந்த நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஸ்டிக் ஆகிற மாதிரி மேலே இழுத்துக்கிட்டேன். இழுத்துனதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு பேசிக் செயின் ஸ்டிச், அதே மாதிரி ரூல் தான். ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் போட்ட பிறகு அது அவுறாமல் இருக்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்துட்டு இதே மாதிரி தான் போடணும். ஸோ ஆனால் என்ன இதில் நிறைய இருக்குது, ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளால் கம்மியாக தான் போட முடியும். இப்போ சொன்ன மாதிரி பேசிக் செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா அது நம்ம போட்ட அந்த பேசிக் செயின் ஸ்டிச் அவுறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அவுட்டர்லேருந்து தானே வந்துட்டு வெளில போகணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இன்னர்லேருந்து வெளில போகிறோம். அதாவது உள்ளே இருந்துட்டு வெளியே வந்து ஸ்டிச் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ த்ரெட் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பைனாக எடுத்து வச்சுட்டு இப்போது உள்ளேருந்து இப்போ வெளில வந்துட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ அப்படி ஸ்டிச் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்துலேயே சின்ன ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக உள்ளே வந்து இழுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இழுத்துட்டு இருந்தோம், இப்போ வந்து உள்ளே வந்து இழுக்க போகிறோம். ஸோ இது அவுறாமல் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு சின்ன ஸ்டிச் வந்து இங்கே போட்டுக்கிறோம். இன்னர் கார்னரில் மட்டும்தான் வந்து சின்ன ஸ்டிச் போடணும், வெளியே வந்துட்டு சின்ன ஸ்டிச் வந்துட்டு போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்போ எப்படின்னா அதே மாதிரி ரூல் தான், சேம் பட்டன் ஹோல் ரூல் தான். அதாவது ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அது அவுறாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஸ்டிச் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து போட்டுக்கிறோம். அது போட்டு முடித்த பிறகு இன்னர் ரிங்கில் இருந்துட்டு அவுட்டர் ரிங் போகணும். அவுட்டர் ரிங்கில் போன பிறகு அங்கேருந்து நம்ம சின்ன ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக இன்சைடாக வந்துட்டு நம்ம இழுக்கிறப்போ லாக் ஆகிடும். ஸோ அப்படி லாக் ஆன பிறகு அந்த லாக் ஆனது வந்துட்டு அவுறாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டிச் போடுவோம். ஸோ இதுதான் வந்து ரூல். ஸோ இப்படியே வந்து நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச் போட்டுட்டேன். சிங்கிள் லேயர், டபுள் லேயர், வேவ்டு, சர்க்குலரில், இன்னர், அவுட்டர்னு சொல்லிட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ இதுக்கான டிப்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்டிச் வந்து பக்கத்துலேயே போடணும். அப்படி சின்ன ஸ்டிச் வந்து நீங்கள் பக்கத்துலேயே போடாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், மேலே இப்படி தூக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இப்படி தூக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளால் கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்டிச் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி மற்ற ஸ்டிச் வரதும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வராது. அதை விட மெயினாக வந்து என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்டரில் வந்துட்டு லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே அது வராது. அது மாதிரி அது பாட்டுக்குன்னு ஏனோதானோன்ட்டுன்னு மேலே கீழே ஏற்றி இறக்குன மாதிரி போயிடும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான டிசைனாகவே அது நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா வந்துட்டு லைட்டாக ஏறி இருக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு செயின் ஸ்டிச் போடல அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். இப்போது நான் ஒரு செயின் ஸ்டிச் ப்ராப்பராக போட்டுட்டு செகண்ட் இதுலேயும் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ராப்பராக செயின் ஸ்டிச் போடாதனால எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சைடில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் தெரியுது பாருங்கள். நான் லைன் போட்டதுக்கும் அது கிடைச்ச அவுட்புட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஆனால் இதே நான் செயின் ஸ்டிச் குட்டி ஸ்டிச்சோடு போட்டு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்திருக்கு, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே டைரெக்ஷன் திருப்பும்போது ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுகிட்டே போடுங்க. அடுத்து ரெண்டாவது டிப் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக கரெக்டாக போடணும். லூஸாக வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு வச்சுட்டு போடாதீங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்துடும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லூஸாக நான் த்ரெட்டை வந்து இழுத்து போடாமல் ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி அங்கங்கே 1-2 இடத்துல வந்துட்டு த்ரெட்டு வந்து லூஸாக இருக்குது. அப்படி இருக்கிறபோது இந்த மாதிரி நீவி விட்டு பாருங்கள். அப்படி இல்லாட்டினா திரும்ப மறுபடியுமே வந்துட்டு அந்த த்ரெட்டை விட்டுட்டு மறுபடியும் முதலேருந்தே அந்த இடத்துல த்ரெட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரும். அடுத்து வந்துட்டு தேர்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வீக்காக இருக்கிற மாதிரி த்ரெட்டு வாங்காதீங்க, ஓரளவுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி த்ரெட் வாங்குங்க. கரெக்டான த்ரெட் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி
த்ரெட்டு வந்துட்டு ரெண்டுமே வந்திருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு த்ரெட்டு மட்டும் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு த்ரெட்டு வந்துட்டு லூஸாக இருக்கிறது நம்மளால் விசிபிளாகவே பார்க்க முடியும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பீங்க இல்லையா, நல்லா ஒர்க் பண்ணிக்கிங்களா இல்லையாங்கிறத நீங்கள் பேக் சைடு போட்டுக்க வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண பிறகு அதுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த பார் ஷேப்லேயே வந்திருக்கும். அப்படி தப்பாக வந்துச்சு அப்படின்னா ஜிக்ஸாக் மாதிரி வரும். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க டிசைன்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இந்த பார் ஷேப்பில் தான் வந்திருக்கு. ஸோ நான் அந்த வீக்காக போட்டிருந்தேன் இல்லையா, அதில் தான் அந்த ஷேப் வந்திருக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக தெரியுது இல்லையா. இந்த இதில் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன டிப்ஸ்லாம் ஓரளவுக்கு கொடுத்துருப்பேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்டிச்சோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.